ஹலோ காய்ஸ், புது கவிதைகளில் ஆல்ரெடி 6 கேள்வி பார்த்துருந்தோம். இப்போ ஒரு 7 கேள்விகள் புது கவிதைகளில் முக்கியமான கேள்விகள் பார்க்க போகிறோம் தேர்வு நோக்கில். முதல் கேள்வி, சாலை இளந்தரனின் கவிதை தொகுப்பு எது அப்படின்னா பூத்தது மானுடம் என்பது சாலை இளந்தரனுடைய கவிதை தொகுப்பு. நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது எந்த இதழ்? எழுத்து அப்படிங்கிற இதழ் தான் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டிருக்கோம். இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு யாருடையது அப்படின்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கனுடையது தான் இந்த கவிதை தொகுப்பு. அடுத்து, உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் நா. பிச்சமூர்த்தி. புது கவிதைகளுக்கெல்லாம் தந்தை மாதிரி அழைக்கப்படக்கூடிய பிச்சமூர்த்தி தான் இந்த கவிதை வரியை சொன்னவர். அடுத்து, வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் யாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் தான் வானம்பாடி இயக்கத்தில் ஒருவராக இருந்தார். சாலை இளந்தரனின் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னா புரட்சி முழக்கம் என்ற நூல் தான் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றது. அடுத்து, கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவிக்க ஒரு தூண்டுகோல் என்று கூறியவர் யாருன்னா புதுமை பித்தன் அப்படிங்கிறவர் தான் கதையை வாசிக்கிறதுனால நம்ம சிந்தனை